சைரன் போட்டாங்க. இதுதான் ஸ்ரீவாரி யமஹா தூத்துக்குடி ஷோரூமோட கஸ்டமர் லான்ச்சில் உட்காந்துருக்கேன். ஸ்பீடு முக்கியம் இல்லை, சேஃப் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக வந்து புதுக்கோட்டை வந்துட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் நிறைய நாள் ஆடு குறுக்கு வந்து பார்த்துருக்கேன். பிரிட்ஜிலேருந்து தூத்துக்குடி அழகாக காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பாலிடெக்னிக்கில் தான் நான் வந்து 3 வருஷம் படித்தேன். சிட்டி எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி விளாக் என்ன எடுத்துருக்கோன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் விளாகில் வந்து நம்ம பைக்கு சர்வீஸ் கொண்டு போனோம். அப்போ நம்மளை வந்து சர்வீஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மண்டே நம்ம வந்து சீக்கிரமாக பைக்கை கொண்டு போகணுன்னு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து சீக்கிரமே இதுவும் கிடையாது தான். தூத்துக்குடிக்கு வந்து நான் வந்து 9:30 இருக்கணும். மணி இப்போவே 9:15 ஆகிடுச்சு. நான் 9:15 தான் கிளம்பி போகிறேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் தெரியல. கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும், பயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் 25 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். சிட்டிக்குள்ளே வேறு ஓட்டணும், கொண்டு போய் காமிக்கணும். சரி, எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ பார்ப்போம். எப்படியாவது எடுக்க வைக்கணும். இன்றைக்கி சின்ன கம்ப்ளைண்ட், அவங்க தான் கரெக்டாக பார்ப்பாங்க. அதுக்காக தான் மெனக்கெட்டு போகிறேன். சாயபுரம் வந்தாச்சு. உள்ளே வந்து விழுந்துருவார் போல இருக்க கொஞ்சம்னா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாயபுரம் தேரி ரோட்டில் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து நேராக புதுக்கோட்டை போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே சல்லுன்னு ஷோரூம் போயிட வேண்டியதான். இதுதான் சாயபுரம் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. இந்த ரோட்லேயே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற பிளேஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கவே ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றி 2 பக்கமும் மரமாக தான் இருக்கும். நடுவில் மட்டும் ரோட்டில் போன மாதிரி இருக்கும். ஒரு குகையில் நீங்கள் போன ஃபீல் கொடுக்கும் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள அருமையாக இருக்குது. ஏன்னா நேற்று மழை பெஞ்சிருந்துச்சி எங்கள் ஊரில். ஸோ அதனால் இன்னைக்கு கிளைமேட் செம்மையாக இருக்குது. ரோடும் பார்க்க அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து செம்மையான பிளேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். பட் ஏன்னா ரோடு தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பார்த்து கவனமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட வேண்டியதான். இப்போ ஒரு வழியாக வந்து புதுக்கோட்டை வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹைவே தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவே பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் போயிட வேண்டியதான் நேராக. இப்போ நான் லெஃப்ட்டில் திரும்பிடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். இப்போ நேராக போனால் உடனே ஹைவே பிடிச்சிடலாம். ஹைவே பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்ம தூத்துக்குடி போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஷோரூமுக்கு எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ போயிட வேண்டியதான். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்ட்டு. மணி இப்போ கரெக்டாக தெரில. டைமு மொபைலில் வந்து லாக் பட்டன் வேறு ஒர்க் ஆக மாட்டுக்கு. ஸோ வந்து நான் வந்து இப்போ லாக் பட்டன் அமுக்கிறதுக்கு போராடி அமுக்கி தான் ஸ்க்ரீன் வந்து லைட் எரியும். அது வேறு சரி பண்ணணும். இன்றைக்கி டைம் இருந்தால் அதையும் சரி பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் அமுக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், எந்த மூமெண்ட் இருக்காது. என்ன செய்ய, மொபைலையும் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்டேட் பண்ணலான்னு பார்க்க மொபைலு. பட் வந்து அதுக்கும் மனசு இல்லை. எதுக்கு போட்டு புது மொபைல் அப்டேட் பண்ணிக்கிட்டு அதான் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. பார்த்துக்கலாம், நமக்குன்னு ஒரு புது மொபைல் வாங்கணும். டைம் வரும்போது வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹைவே பிடிச்சிட்டோம். நம்ம ஒரே க்ரூஸ் பண்ணி நேராக ஷோரூம் போயிட வேண்டியதான். ஒரு 80 க்ரூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே வேண்டாம் நமக்கு. 80 நமக்கு ஒரு தாராளமான ஸ்பீடு தான். ஹைவே இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் நிறைய நாள் ஆடு குறுக்கு வந்து பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் வந்து 100க்கு மேலே வரும்போது கூட எனக்கு ஒரு ஆடு குறுக்கு வந்துருச்சு. அதனால் இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். இதில் நம்ம ஏரியா சேர்ந்து யார் வந்தாலும் பைக்கில் ஸ்பீடாக வராதிங்க. ஏன்னா ஆடு ரொம்ப மோசமாக உள்ள கிராஸ் ஆகுது. அதனால் கவனமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பைபாஸ் வந்தாச்சு. இனிமேல் வந்து சிட்டிக்குள்ளே தான் பைக் ஓட்டணும். இதுவரை ஹைவே வந்து முடிவடைந்து விட்டது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வந்து சிட்டி ஒன்வே தான். ஒன்வே இல்லை, ஆப்போசிட்டும் பைக் வரும்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சிட்டிக்குள்ளே மட்டும் கரெக்டாக ஓட்டி கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஷோரூமுக்கு சீக்கிரமாக போயிடலாம். சரி, முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போவோம். சிட்டிக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ பீக் ஹவர்ஸு, எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைமு. ஸோ வந்து எல்லாருமே அவசரமாக போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவு கவனமாக தான் போகணும்.
யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அவசரம், நமக்கு ஒரு அவசரம் மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஸ்பீடாக போட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளும் ஸ்பீடாக போவோம், சேஃபாக போகிறோம். அதான் இதில் மெயினான விஷயமே. ஸ்பீடு முக்கியம் இல்லை, சேஃப் தான் முக்கியம். பிரிட்ஜிலேருந்து தூத்துக்குடி அழகாக காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. பவர் பிளான்ட், இந்த பக்கம் ஸ்டெர்லைட் பிளான்ட். சரியாக காமிக்க முடியவில்லை, காரணம் என்னவென்றால் ரஷ்ஷான டைம். சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. 3ஆம் மைல். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து 3ஆம் மைல். டைம் நான் சொன்னேன் இல்லையா உள்ளே வருவாங்கன்னு, வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட டைமிங்கில் போயிட்டே இருக்கணும். சிட்டிக்குள்ளே மழை பெஞ்சிருக்கு, ரோடு எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஒரு வழியாக நான் பாலிடெக்னிக் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த பாலிடெக்னிக்கில் தான் நான் வந்து காலேஜ் படித்தேன். 10th ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த பாலிடெக்னிக்கில் தான் நான் வந்து 3 வருஷம் படித்தேன். இதுதான் எங்களோட காலேஜ். நான் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ஸ்மார்ட்டாக எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லலாம் சார்ஜர் ப்ளக்கோட பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துடுச்சு. அசால்ட்டை உள்ளே வருவாங்க. எனக்கு இதான் இவங்கள்ட்ட ஒன்று பிடிக்காத விஷயம். நின்றுட்டுருக்கிற அவங்களே அசால்ட்டை உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு நேராக வர்றவங்களுக்கு எப்படி பிரேக் நிற்கும், கொஞ்சமாக அதை திங்க் பண்ணவே மாட்டேங்காங்க. எனக்கு அதுதான் வந்து இந்த மாதிரி சைட்லேருந்து வர்றவங்ககிட்ட பிடிக்காத ஒன்று. அதான் சைட்லேருந்து வாங்க, கரெக்டு தான், அது வந்து உங்களோட தேவை, வாரீங்க எல்லாம் சரி. ஸ்ட்ரெயிட்டாக வர்றவனோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் பாவம்ல, ஸ்பீடாக வருவான், இப்போ பிரேக் பிடிப்பான், டயர் வீக்காக இருக்கும், ஸ்கிட்டாகி விடுவோம், அதனால் போய் இன்னொருத்தர மேலே இடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரம்பாங்க. அது எதுக்கு போட்டுக்கிட்டு. இப்போ நம்ம வந்து மில்லர்புரம் வந்துட்டோம். விஓசி காலேஜ் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கும். நம்ம விவிடி சிக்னல்லேருந்து தான் லெஃப்ட் அடிக்கணும். ஆனால் அதுலேயுமே ரோடு வேலை நடப்புறது. ஸோ அதில் போனால் தான் கொஞ்சம் குயிக்காக போக முடியும். ஸோ அதனால் அதில் தான் போகணும். ஏன்னா நம்ம போகிற ஷோரூம் வந்து எட்டயபுரம் ரோட்டில் இருக்குது. எலி மோட்டார்ஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சிட்டி எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? காலையில் தூத்துக்குடி இவ்வளோ ரஷ் இருக்கும். மதியம் வந்தீங்கன்னா இந்த ரஷ் இருக்காது. இந்த டைம் கண்டிப்பாக வந்து ரஷ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த டைமிங்லாம் வந்து ரீச் ஆக முடியாது. அதே மாதிரி ஆட்டோக்காரங்க பின்னாடி மட்டும் வாழ்க்கையில் எக்கார்ந்து கொண்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கீழே தான் விழுந்து கிடப்பீங்க. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அவங்க பின்னாடி மட்டும் போயிடாதீங்க தயவு செய்து. இந்த எப்படி வராரு பாருங்க. அவர் நின்று வரலாம், அவருக்கு என்ன அவசரம், ஆனால் வர மாட்டாங்க. எனக்கு தெரியும் யார் யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாமல் இருக்கும். இதுதான் தூத்துக்குடியோட ஃபஸ்ட்டு சிக்னல், விவிடி சிக்னல், சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுல. இப்போ நம்ம இந்த சிக்னல் வந்து லெஃப்ட்டு வந்து ரோடு ஓப்பனில் இருந்தால் நம்ம லெஃப்ட்டு திரும்பிட வேண்டியதான். இல்லைனா வேலை நடந்துட்டுருக்குன்னா நம்ம லெஃப்ட்டில் போக மாட்டோம். பார்ப்போம் லெஃப்ட்டில் ரோடு ஓப்பனில் இருக்கா இல்லையான்ட்டு. நமக்கு வேறு லேட் ஆகுது. ஷோரூமில் பைக் சர்வீஸ் எடுத்துருவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ஷோரூமில் நான் சர்வீஸ் விடுறது எனக்கு நட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. இருந்தாலும் நான் ஏன் அங்கே விட்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருப்பாங்க, எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி இவங்க வந்து ரெகுலர் R15 கலத்தி மாட்டுவாங்க, அதனால் அந்த ஃபோர்க்குக்காக தான் நான் மெயினாக கொண்டு போகிறேன், ஹேண்டில் பார்க்காக தான். மற்றபடி நான் வந்து ஷோரூம் வந்து போகணுன்னு நினைக்க மாட்டேன். வெளியே யார்ட்டையாக கூட சின்ன வேலையை பார்த்துருவேன். ஆனால் வந்து ஷோரூம் போகிற காரணம்னா ஹேண்டில் பார் வந்து அவங்க ரெகுலராக கலத்தி மாட்டுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா அந்த மைன்யூட்டான விஷயங்களை அவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதுக்காக தான் நான் ஷோரூம் போகிறேனே வழியா. என்னடா இது மெனக்கெட்டு ஷோரூம் தேடி வரான், வேறு வந்து மெக்கானிக் சென்டரே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ரீசனை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஒரு ரீசன் தான். எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பார்க்குறதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஷோரூமுக்கு போகிறேன். இந்த ரோடு வேலை நடக்குது, அதனால தான் வந்து எல்லாமே மாற்றி விடுறாங்க. சரி இந்த ரோடு வேலைலாம் முடிஞ்சிட்டுனா சிட்டி வந்து வேறு லெவலில் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுசரித்து நம்ம போய் தான் ஆகணும். நான் வந்து அரை மணி நேரத்தில் வீட்டிலேருந்து வந்து ஷோரூம் போயிடலான்னு நினச்சி வந்தேன். சிட்டிக்குள்ளேயே நான் அரை மணி நேரம் பைக் ஓட்ட வேண்டிய நிலைமையாகி போச்சு. ஆம்புலன்ஸ் லெஃப்ட்டில் இடம் தருவாங்களா? சைரன் போட்டாங்க. சைரன் போட்டு ஸ்லோவாக போவாங்க, அதுதான் வெயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நான் வந்து ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டேன்.
மணி என்னன்னு கரெக்டாக தெரில. பைக் நம்ம ஷோரூமில் நிப்பாட்டிகிட்டே மணி என்னன்னு பார்ப்போம். இதான் ஸ்ரீவாரி யமகா தூத்துக்குடி. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில வர்றதுக்கு. சரி உள்ளே போய் பார்ப்போம் பைக் சர்வீஸ் எடுப்பாங்களா இல்லையான்னு. சர்வீஸ் எடுப்பாங்களா? ஃப்ரண்ட்டில் போயிடுவோமா? இதிலே விடுவோம். சர்வீஸ் எடுப்பார், அவர்கிட்ட போய் பேசிட வேண்டிதான். அடிலாம் அவ்வளோ ஹேண்ட்பர் டைட்டாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரீ பண்ணி மட்டும் விட்டால். அதுக்கப்புறம் கிளச்சு வந்து கியர் போடும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, அது மட்டும் அவ்வளோ. முகேஷ் 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 98 65 44 68 67. ஹேண்ட்பர் மட்டும் ஓட்டி பார்த்துட்டு மெயினே அது வந்து தான். செயின் கண்டிஷனாக எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, நான் ஸ்டோரில் சாமான் வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பைக்கை வந்து இன்றைக்கி சர்வீஸ் விட்டாச்சு. ஜெயிச்சிட்டோம் மாறா, அந்த மாதிரி தான் சர்வீஸ் விட்டாச்சு. இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். அதாவது கஸ்டமர் வெயிட்டிங் சென்டர்னு, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஏதோ ஒன்று உண்டு, வெயிட்டிங்க்கு இடம் இருக்கும். நான் ஸ்டோருக்கு போய்ட்டு சில சாமான் வாங்கிட்டு அப்படி வெயிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், சீக்கிரம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு லாபம் தான். எவ்வளோ பைக் நிற்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட கஸ்டமர் லான்ச்சில் உட்காந்துருக்கேன். அதாவது கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறக்குரிய இடம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சர்வீஸ் நடக்கிற இடம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் உட்காந்து. தண்ணி, டீ வசதியெல்லாம் இருக்குது, தருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பைக்கை வந்து சர்வீஸ் விட்டாச்சு. ரேசர் போயிடுச்சுன்ட்டாங்க. ஸோ வந்து ரேசர் மாத்திரக்கு விட்டாச்சு, இன்றைக்கி கிடைக்காதுன்ட்டாங்க, நாளைக்கு சாயங்காலம். ஸோ ஃபீலிங் சேட். ஸோ வந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு அப்படி போயிட்டு நாளைக்கு மறுபடியும் வந்து தான் பைக் எடுக்க முடியும். நாளைக்கு நான் விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you.